சரிங்க சார். ஆரம்பிச்சிடலாம் சார். எங்கதான் வச்சுக்கணும், எத்தனாவது நாள் தெரியல. 92வது நாள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்துகின்ற ஒரு அற்புதமான அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இன்று 92வது நாளை எட்டியுள்ளது. இந்த 92ஆம் நாள் இணைய வழி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நமது மன்றத்திற்கு வருகை புரிந்து அழகான ஒரு கதையை சொல்லி நம்மை மகிழ்விக்க இருப்பவர் பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி. இன்னைக்கு சொல்ல போற கதை இலக்கிய மம்ம நாயனார் புராணம். இந்த கதையை பார்த்தா நமக்கு ரொம்ப இலக்கியமா தெரியுது. புராண கதைகள் மாதிரி கதை எப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது பற்றிய கருத்து தெரிய வரும். பிரியதர்ஷினி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். பிரியதர்ஷினி வருக. எங்களை எல்லோரையும் கதை சொல்லி மகிழ்விக்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அதே சமயம் உங்களை பற்றிய குறிப்புகளை சொல்லிவிட்டு, உங்களை பற்றிய சிறப்புகள் அதையும் சேர்த்து சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கவும். நான் தேனி மாவட்டம் சில்வார்பட்டியிலிருந்து பிரியதர்ஷினி கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதை ஆரம்பிக்கட்டும்? சொல்லுப்பா, கதையை சொல்ல தொடங்குங்க. ஓகே மேம். நான் ரீட் மட்டும் பண்ணிடுவாங்க மேம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சீங்க. ஓகே மேம், நன்றி மேம். இலக்கிய மம்ம நாயனார் புராணம். புதுமை பித்தன் எழுதியது. திரு அவதார படலம். குணா சுனா என்ற குகலூர் சுபலட்சுமண சாஸ்திரிகள் என்ற காண்டமிருகன் என்ற ஞானப்பிரியன் என்ற கட்டத்தொடப்பம் என்ற கருவாடு என்ற காரிய ஆசான் என்ற கருவூரார் என்ற சாலிகிராமம் என்ற சம்ரோஷனம் என்ற சீமந்தம் என்ற சீதாலட்சுமி என்ற சுகர் என்ற சூறாவளி என்ற டப்பி என்ற டமாரம் என்ற டுமில் என்ற நாபி என்ற ஞானம் என்ற நீ என்ற ஞம்போல் என்ற நரி விருத்திரையார் என்ற நீலி வசீகரம் என்ற மெய் 18உடன் மேலேறிய உயிர் அனைத்தையும் சேர்த்து எத்தனை எழுத்துக்கள் தமிழில் உண்டோ அத்தனையும் ஒன்றேனும் தன்மை விட்டுவிடாரே. சந்தேகிக்க புனைப்பெயர் சாகரமாய் விளங்கும் நமது இலக்கிய அம்மாவின் புனைப்பெயர் பட்டியல் அனைத்தும் அறிய விரும்புகிறவர்கள் அரையான ஸ்டாம்பு அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். சொற்ப பிரதிகளே. கைவசம் என்பதை வாசகர்கள் உய்த்துணர்க. இலக்கிய மம்மா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழைய பண்பாடும் பிறர் பர்ஸ் எமதே என்ற பெருநோக்கும் நம் சொல் என்றும் பொய்யே என்ற லட்சியமும் பெற்ற கருவியிலே திருவுடையார் பெரியார். அவர் பிறந்த ஊர் அனாமத்துப்பட்டி என்பது. அந்த பட்டியிலே ஓர் ஆயிரக்கால் மண்டபம் உண்டு. அந்த 1000கால் மண்டபத்தில் 1000 வௌவால்கள் இலக்கிய மம்மாவின் இகலோக பெற்றோர்களும் நாளோடு மேனியும் பொழுதோறு வண்ணமுமாக 48 பிராயத்தை கடந்து விட்டார்கள். அதாவது அந்த அம்மாவுக்கு 40 வயது ஆகிவிட்டது. அப்பனார் கவலைக்கிடமாயினர். இவர் செயலால் அல்லாமல் இறைவன் திருவருளால் ஒரு வௌவாலானது ஓர் இரவு திவ்ய கல்யாண குணங்கள் சகலமும் பொருந்திய ஒரு யவனனாக சொப்பனத்தில் தோன்றி யாமம் நுண்
திருவுதரத்திலே குடிபுகுந்து உலகத்தை உய்விப்பான் வேண்டி இலக்கிய மம்மாவாக உதிக்கப் போகிறோம் என்று அள்ளி மறைந்தார். பனித்துளிகள் மறைவது போல 10 மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் சகல ராசிகளும் சகல கிரக மண்டலங்களும் ஒழுங்காக முறை பிசங்காமல் நிலை நின்று காலத்திலே இரவோ பகலோ என்று மயங்கும் கருக்கிலேயே 1000 மண்டபத்து 1000 வௌவால்கள் இன்னிசையோடு இலக்கிய மம்ம நாயனார் இப்போ உலகிலே திருவேர் அவதாரம் செய்தார். ஊரார் உவப்பை தாங்க முடியாத உத்தமியும் உயர்குலத்து கணவனாரும் அனாமத்து பட்டியை விட்டு அகலச் சென்றார். தில்லை ஏகிய படலம். புவிப்போரை நீங்குவான் பொருட்டு புன்புருவால் பூத்து குறுநடை பயின்று எழிற்கரம் தூக்கி மயிர்கூச்செறிய பேசிய பெரும் பேச்சுக்கள் பயின்று வளர்ந்து படித்து மேம்பாட்டுற்று அறிவுக்கறிவாய் பொய்யில் புலஸ்தியென மெய்யறியா மெய்ப்பனாகி பெற்றோர் தொடர சேர சோழ பாண்டியன் முன்னாளுடைய முப்பதிகளையும் தரிசித்து திரைமறைவில் தன் பொய்யின் புலமையை விளக்கும் அருட்கடவுள் அமர்ந்த தில்லை நகர் நோக்கி இலக்கிய மம்மன் நாயனார். திருமணப் படலம். கோளரியைப் போல் இருள் கோலகற்றும் சூரிய பகவான் வானரங்கிலே நடம்புரிய பெற்றோர் பின்தொடர தில்லைவாழ் அந்தணருக்கும் அடியாருக்கும் அடியேன் என்ற அக்ரஹாரத்தின் வழியே பவனி வருவாரே. தில்லை முதுகுடி அந்த நாளர் ஒருவரும் அறிவு சீலருமான பிரஜாபத்திய கோத்திரம் சும்பன சூத்திர அபான பிரணவர்சமம் புதல்வனாம் முஷ்ணமூர்த்தி இலக்கிய மம்ம நாயனாரை கண்டவுடன் களிர் கூர்ந்து மெய் சிலிர்க்க கண்ணீர் மல்கி இருகரம் கூப்பி திரு அவதாரம் செய்து அவசரத்தில் அப்பிரதஷ்னமாய் வந்து அடிபணிந்து தேவரீர் என் உயிருக்குயிராய் யானே பெற்றெடுத்த அத்தனை லக்ஷ்ணமும் அங்கென பொருந்தும் அம்மி நாச்சியாரை திருமணம் செய்து எம்மை உய்விக்க வேண்டுவான் பணிகிறேன் என அஞ்சலி செய்து நிற்பாராயினர். இலக்கிய மம்ம நாயனார். திருக்கண் சாத்தி யாம் அவ்வாறே செய்வோம் என்று திருவீதியை புறக்கணித்து திருத்திண்ணை குரட்டேறி ஆணியிட்ட அஞ்சரை பெட்டி மாதிரி அமர்வாராயினர். உடன் வந்த பெற்றோரும் உகப்பின் மிகுதியால் உடன் தொடர்ந்து உயிர் திண்ணை ஏறி உட்கார்ந்திருந்தனர். இலக்கிய மம்ம நாயனாரின் திருமண மகேற்சவத்தின் எம்போல்வர் எடுத்து ஓதுதல். எளிதோ எனினும் ஆசையுற்று அறையலுற்றேன் காசில் கொற்றத்து காசில்லாத அரசாட்சி. கவின்பலர் நாயனார் விழாவை உதயாதி சூரியன் உச்சிபோதை எட்டுதற்கு சற்று முன்பாக உதயாதி நாளிகையிலே அருகில் நீத்து அழுக்குடை ஆடை புனைந்து 1000 வௌவால்கள் நறுமணம் கமல பள்ளின் சீதம் 10 காதம் பரிமளிக்க சொல்லெடுக்கும் முன்னே சீற்றிழந்தோர் வெகுள ஆகாச சங்கிலியை நினைத்து 6 தடவை வலம் வந்து உடல் தேய்த்து நீராடி புத்தாடை புனைந்து பலன் இதற்குள் அடங்கிற்றே. உலகத்தீர் அறியீரோ என அருள்மொழி புகன்று மணப்பந்தல் நோக்கி மந்தகஜம் போலவும் சிந்தச்சன் தானே எனவும் இருமாந்து இருவார தாடியை இனிது கோதி கண்ணழுகை வளச்சுண்டு விரலால் அப்படியே எடுத்து நெற்றியில் ஜவ்வாதனையிட்டு உலகத்தீர எம்மை கண்டு உய்மீன் என்று உபதேச வண்ணம் மணவரை ஏறி மாதினியால் பக்கம்
மன்னவன் போல் அமர்ந்தான். அம்மி நாச்சியாரும் அருகிலிருந்த அழகனை நோக்கினாள். அவனும் நோக்கினான். இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர். இனி திருமங்கல்யம் என்ற திருப்புச் சொல் எதற்கு என்ற உசா எழுப்பி உடனிருந்த மங்கையை இடம்பெயர் செய்து கடிதக்கன்று கட்டிலேறி, அடி பெண்ணே, என் மனதுக்கினிய கண்ணே, என்னிடம் நீ எதிர்பார்ப்பது இல்லை, உன்னிடம் ஊரார் பொதுவாக எதிர்பார்ப்பதுண்டோ என அரும்பு புன்னகையை அழிது அருளி ஆவலாய் நின்றார். அம்மி நாச்சியாரும் அருங்கொங்கையை அரவணைத்து, ஆருயிர் துறையே, அவதார புருடா, ஆயிர வவ்வால்களின் அனந்த நேர்ந்த திருஷன்ய சுயம்புவே, நீவிர் இலக்கியம் தவிர்க்க இடர்கையில் புத்தகமும் வளர்கையில் பேனாவும் ஏந்தி சிருட்டித் தொழில் புரிக. யானோ அத்தினி பெண் ஆகையினாலே அடியாளுக்கு தங்கள் இடர்பாடு இன்னல் விளைவிப்பதன்று என இனிது மொழிந்து இலக்கிய மம்ம நாயனாரே இனிது தோன்றினாள். கடைதோறு படலம். இனிமேல் இலக்கிய சீருட்டிகள் புனைவான் வேண்டி இவ்வுலகில் அவதரித்த எம்மிறைவன் எம்போலியானாய், எம்மில் பெரியனாய், எம்மில் சிறியனாய், ஏகக் கலைஞனாய் ஏம கூட நகரத்தை வந்தடைந்தார். அங்காடிகளை வலம் வந்தார். அந்தணாளர்தம் தெரு கண்டார். சீர்பெறு சீரட்டிகள் மனை கண்டார். மனம் கொண்டார். இலக்கியம் பிறக்க என அருள்மொழி புகன்றார். ஆயிரமாக பக்த கோடிகள் குழுமினர். கொண்டாடினர். மண்டலத்தில் இவனைப் போல் உண்டோ என்றார். கண்டெடுத்த தவப்பயனே என்றார். பொய்யடிமை புலவனே என்றார். பூவுலகறியா பாடைகளை அறியும் புனிதனே என்றார். ஏமக்கூடம் சேமக்கூடம் ஆகும் என்றும் செம்மாந்திருந்தார். இன்னோரன்ன பிறரும் இவருக்கு திருமேனி திருநீழல் அடைவான் வேண்டி அபிசார சதுக்கத்திலே அமங்கல வீதியிலே காரையும் கூரையும் சேர்ந்த கவிம்பெரும் மாளிகை ஒன்றை வரித்து வாடகை இருத்து வனிதையும் வார்த்தையின் மன்னவனும் வாழ்வு நடத்துமாறு சங்கல்பித்தனர். இலக்கிய சீருட்டியிலே இடையரா மேகம் கொண்ட இலக்கிய மம்ம நாயனார் யான் பெரும் இன்பம் பெருக இவ்வையகம் என கடைவாசல் திறந்து கருத்து அழுமுனையிலே இருத்தி நித்திய தரித்திரம் பண்ணுவாராயினர். அம்மி நாச்சியாரும் அருள்மொழி தேவன் மனமறிந்து மனம் கோணாது வையம் இன்புறுவான் வேண்டி இவ்வாழ்க்கை என்னும் இயல்புடையவன் சகாடத்தை சென்றார். வரவிருந்தார் அனைவரும் அழைத்து அடவு செய்து அனுப்பி வைத்தார். உலகம் இலக்கியம் பெற்றது, இன்புற்றது. என்னே அரையான் சீற்ற படலம். ஏமக்கூடம் நகரத்திலே இருமாந்து வீற்றிருந்த இலக்கிய சேவை புரியும் மம்ம நாயனார் மாண்புகள் கண்டு மனம் பெறாது கொதித்து கோபங்கொண்டு குலோத்துங்க பாண்டியன் சேரன் சங்கிலியர் பலரை சங்கிலி எடுத்து சென்று மங்கிலியம் அணிந்து மனையாட்டியோடு இழுத்து வருமாறு கடாவினார். யாமாருக்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்ற பொன்மொழியின் அவத்தன்மை உலகம் அறிந்து உய்யுமாறு மம்ம நாயனார் இடியேற்பட்ட பிடிசோறு போலவும்
வடிவாய் மழுங்கி நடமாடி நின்று திடமாகு மங்கை குடமாகு கொங்கை மடிஞ்செஞ்சி போலத் தூங்கும் நிலையறிந்து அடையேனே போற்றி அமலனே போற்றி அவனி முழுவதும் ஆண்ட அருள் வள்ளலே போற்றி என பாயிசைத்து அஞ்சல் செய்து கஞ்சுகம் கட்டி காவல் நெஞ்சம் தெளிவுற ஆடிப் பாடி அஞ்சலி செய்து நின்றார். மங்கையொரு பாகன் திருவருளாலும் மாநிலக் களத்தியின் தவப்பனாயினும் இலக்கியம் செய்த பேரறத்திலும் மம்ம நாயனர் மண்டை கபாலமாகாமல் தப்பிற்று. வைசும்ப நகரேகு படலம் ஏம கூடத்தில் இனி ஒரு கணமும் தங்கோம் எனச் சூளுரை கூவி மங்கையை அழைத்து சங்கிலியை விடுத்து அங்கேயே வீசி வைசும்ப நகர் என்ற பல்லவ ராஜ்யத்தின் தொல்லைத் தலைநகருக்கு வந்திருந்தார். சீரேட்டி கண்டு களிர்கூர்ந்த படலம் கடாரத்திலும் சாவகத்திலும் பௌத்த பீடகம் ஒன்றைத் தேடி சென்ற மருள் ஒளி சீரோட்டி என்பார். தம் வாழ்நாள் முழுவதும் காணாத பீடகத்தைக் கண்டு தெளிவதிலே கழிந்து போயிற்றே என்று அவலமுற்று உள்ளொழிந்து தெருவீத உலாப்போந்த சமயத்தில் மம்ம நாயனாரின் திவ்ய தரிசனம் கண்டு அஞ்சலி செய்து பீடகப் பெருமை பீடுற்றறிந்த பொம்மானே, பிறவிக் குகையில் உட்கார்ந்த ஜோதியே, சுடரே, வைசும்ப நகரத்தின் வைகறையே, நான் கடைதேறத் திருக்கண் சாத்த வேண்டும் எனப் புகன்று நின்றார். அப்படியே செய்வோம் அமுதுபடி நல்க என மம்ம நாயனார் ஆக்ஞாபிக்க சீரொட்டியும் அரிசி நீக்கி உமி அனுப்பி அருள் மொழி தேவன் பசியாற வேண்டுமென பணிந்து நின்றான். அன்னாறு உமியை உடன் போன்ற மாட்டுக்காரன் விற்று அவன் இருந்த சொல்லால் சல்லி கொண்டு குழல்பந்தம் செய்து கூறும் அருள் கொளிக்கும் கொக்கிரகு பஸ்பத்தை குழலில் இட்டு உள்ளங்கை கொண்டு கவிழ்த்து பிரம்மனின் நெற்றியிலே பிறந்தவராதலாலே உள்ளங்கை அக்கினியிலே குழல் பஸ்பத்தை குளிர்வித்து புகை எழுப்பி வாசியைக் கட்டி முஷ்டியை தமது இல்லா இடத்தில் அமைத்து யோக நிஷ்டையில் அமர்ந்தார். சீரொட்டியும் நித்தம் ஒருமுறை உத்தமரை வலம் வந்து அபான பிரணவத்தின் அரிய மகிமையை உணர்ந்து உலகிலே பல கோடி காலம் வாழ்ந்தவாயினர். வைசும்ப நகரமும் வைகையாம் திறந்தெளிக்கும் தேவாதி தேவன் திருக்கழல் வணங்கி தீட்சை பெற்று தேவியின் அருளும் பெற்று ஆனந்தம் பெற்று வாழ்வும் சீலமும் சிறக்க நிலை நின்று நீடு வாழ்வாராயினர். இது நாரதன் வைசம்ப நாயனர் வாமனுக்குச் சொல்ல வாமனன் வேகவதிக் கரையிலே தவம் செய்கின்ற கொக்குக்குச் சொல்ல கொக்கு வைசும்ப நகரத்திலே மம்ம நாயனார் மணிக்கழல் வணங்க ஒரு கூருகத்தில் கிளையிலே குற்றிருந்த குவளம் கேட்க மம்ம நாயனாரின் மாண்புகள் விரித்து நிற்கையிலே அன்னாரின் அமிசங்களிலே ஒன்றான சூறாவளி நாயனார் என்ற நாயன் கேட்டிருந்த நாட்டம் கோணாமல் வீட்டில் இவர்ந்து தீட்டி வைத்தேன்.
ஒரு நிமிடம். ஒரு நிமிஷம். ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நீங்க ஐயா நிகழ்ச்சி இல்ல அம்மா அம்மா நீங்க எதுவுங்க நீங்க உங்க இதை கேட்கணுங்கிறத உட்கார்ந்துருக்கேன் ஒரு நானுமே. நிமிடம் ஐயா, அது நீ- இருக்குது. நீங்களே அரை சொல்லியுமா கன்டினியூ பண்ணுங்க இருக்கு அந்த பாப்பா என்ன கதையை சொல்ல லைன் கிடைக்கலன்ட்டு உங்கள்கிட்ட பேசுனாங்க. நன்றி நன்றி நீங்க continue. ஆ, ஒரே ஒரு நிமிடம் ஐயா. பிரியதர்ஷினி இந்த சொல்றேன். தீட்டி வைத்தேன் சுபமஸ்து. ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் இருக்கேன். சுபமஸ்து. இதை பாடியோர் கேட்டோர், கேட்டோரை கண்டோர், கண்டோரை பார்த்தோர் யாவரும் மம்ம நாயனார் அருள் பெற்று நீடூழி நில உலகம் சிரிக்க வாழ்வார். மங்களம். நன்றி மேம். கதை முடிந்தது. பிரியதர்ஷினி கதை முடிந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அமைதியா நிறுத்தி நிதானமா இத சொன்னீங்க. இது வாசிக்கிறதே கொஞ்சம் தடுமாற வேண்டியிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு தமிழ் உரைநடை இதுல இருக்கு. வார்த்தைகள்லாம் நிதானிச்சு வாசித்தாதான் நம்ம அதுல இருக்கிற வார்த்தைய சரியானபடிக்கு உச்சரிக்க முடியும். ரொம்ப கவனம் எடுத்து வாசிக்க வேண்டிய ஒரு கதை இது. ஏன்னா தமிழ் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புது வார்த்தைகளாகவும் இருக்கு. உச்சரிக்கவும் கொஞ்சம் கவனத்தை அதிகம் செலுத்த வேண்டிய ஒரு கதையாக இருக்கு. நாம நினைச்ச மாதிரி இந்த கதை வந்து நாயனார் புராணம் வேறு விதமா இருக்கு. புரிந்து கொள்ள கடினமா கூட இருக்குன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நமது ஆளுமைகள் வந்து சிறப்பானவர்கள், ரொம்ப புரிதல் உள்ளவர்கள். அவர்கள் நீங்க சொன்ன அந்த கதையை கேட்டு என்ன சொல்றாங்க, இந்த கதையோட சாராம்சம், கதையோட அழகு, கதையோட சிறப்பு, கதையோட தன்மை, இதையெல்லாம் பின்னூட்டம் என்ற நிகழ்வு மிக அழகாக எடுத்து சொல்ல இருக்காங்க. அந்த வகையில நாம இன்னைக்கு முதல்ல கூப்பிடுவது வழக்கம் போல் எப்பவும் சாத்தூரார் ஐயாவை தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு வந்து அவங்க வரல. நமது இப்ப வந்து எனது அன்பு சகோதரர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த கதைய பெரியதர்ஷினி மிக அழகா சொன்னாங்க. உண்மையிலே இது சொல்றது கஷ்டம்தான். இது ஏன்னா இந்த கதை எவ்வளவு படிச்சாலுமே நம்ம புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமான கதை. அந்த காலத்துல எழுதின கதை. புராணங்களை மையப்படுத்தி எழுதியிருக்காரு. எனக்கு அவ்வளவா புரியல. உண்மையிலேயும் அதை இங்க ஒப்புக்கொள்ளதான் ஆகணும். அவர் கடைசியில் சொன்ன மாதிரி இந்த கதையை, இந்த இலக்கிய மம்மநாயனார் கதையை கேட்டவர்களுக்கு புண்ணியம் கிடைக்குன்றிருக்காரு. அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம சிவசுப்ரமணியாட்ட முதல்ல சொல்லுங்க. அவர் தான் இன்னைக்கு சொல்லுவார். அவரை ஆரம்பிச்சு விடுங்க, அப்புறம் பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி. அவரு எப்போ நிறைவுரைக்கு ஐயாவுக்கு மருத்துவர் ஐயாவுக்கு முன்னாடி பேசுறதுனால அவர் அங்க சிறப்புரைக்கு வச்சிருக்காங்க ஐயா. இந்த கதை வந்து ரொம்ப நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் எல்லாம் கலந்த ஒரு கதையா இருக்கு. ஆனா ரொம்ப பொறுமையா படிக்கணும். ரொம்ப பொறுமையா படிக்க வேண்டியிருக்கு இந்த கதை. அடுத்து நமது பெரும் மதிப்பிற்குரிய ஐயா பிரபாகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பின்னோட்டம் வழங்க வருமாறு. ஐயா
பிரபாகரன் இவர் வேற ஒருத்தர் எம்னு இருக்கு. பிரபாகரன் ஐயா வர்றீங்களா? அவர் இல்லைன்னு நினைக்கமா, இவர் வேற ஒருத்தர். ஆமா, எம் பிரபாகரன் இருக்குங்கய்யா. அடுத்து நமது இது வேற. மதிப்பிற்குரிய இலக்கிய குழு இந்த அளவுக்கு சிறப்பா நடக்குதுன்னா அதுக்கு நம்ம அம்மா வந்து முக்கிய காரணம். மதிப்பிற்குரிய புனிதவதி அம்மா அவர்களே அன்புடன் பின்னோட்டம் வழங்க வருமாறு அழைக்கிறேன். இணைந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அம்மா நீங்க பேசுறது எதுவும் கேட்கலங்கம்மா. இணையம் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. புனிதவதி அம்மா நீங்க பேசுறது எதுவுமே எங்களுக்கு சரியா புரியலங்க, விட்டு விட்டு வருது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா. அடுத்து திருலோகச்சந்தர் வேலூர் மாவட்டம்னு இருக்கு. ஐயா நீங்க பின்னோட்டம் வழங்க வரீங்களா? தோழர் வணக்கம். நான் இது பாதியில தான் வந்தாங்க, முழுசா கேட்கலங்க. பரவாயில்லங்க, இருந்தாலும் சொல்லுங்க. அவர் பாதியில வந்தன்ட்டு முடிச்சுக்கிட்டாரு. புனிதவதி அம்மா வந்தாங்க. அம்மா சொல்லணும்னா நீங்க சொல்லுங்கம்மா. இல்லம்மா, டவர் எனக்கு உள்ள வெளிய போய் போய் வருதுமா. நானு அதனாலதான் தெளிவா கேக்குது. இப்ப தெளிவா கேக்குது. நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். சரிங்கம்மா. இப்ப இதுல இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, புராணங்களை எந்த அளவுக்கு நாம் அதை நம்பிட்டு இருக்கிறோம், அது அப்படியே ஒரு ஒரு படலமாக வைத்து எப்படி வந்து பூசிக்கிறாங்க. அந்த மம்மா நாயனார் அவர் எப்படி பிறந்தார், அது எல்லாமுமே வந்து உயர் மட்டத்துல பேசக்கூடிய செய்திகளா அப்படியே இவங்க உல்டாவா பண்ணி வேற மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க மக்களுடைய அறியாமை இருளை போக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் அதுக்குள்ள இருக்கக்கூடியது. இன்னும் அதுல ஆழமான கருத்துக்களுக்காக நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. இன்னும் ஐயாலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. நன்றி. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மும்மூர்த்திகள் தான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்க. இதை பத்திய கருத்துக்களையும் பார்க்கலாங்கம்மா. அடுத்து நமது மதிப்பிற்குரிய பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கும் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுமை பித்தனின் இலக்கிய மம்ம நாயனார் புராணத்தை பிரியதர்ஷினி நல்லா வாசிச்சு சொன்னார். இந்த கதையை வந்து கதை வடிவில் சொல்றது ரொம்ப சிரமம். இதை இப்படித்தான் வாசித்து தான் சொல்ல முடியும். நல்ல குரல் வளம், அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதை வந்து மகிழ்ச்சி. இந்த கதையை எனக்கு இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு கால அவகாசம் இல்லை, கிடைக்கல. சொன்னதை வச்சு வாசிக்கும் போதே கவனிச்சுக்கிட்டு வந்தேன். அது எனக்கு தெரிந்த ஒரு சில இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய நடை, இன்னும் சொல்லப்போனால் செய்யுள் நடை. செய்யுள் வந்து பொருள் உணர்ந்துக்கிறதுக்கு பல சொற்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கணும், நல்லா சொல்வளம் தெரிஞ்சிருக்கணும். சொல்வளம் இருந்தால் தான் அந்த கதையை நல்லா தெரிய முடியும். அதனால இதை வாசித்து தான் இது பண்ண முடியும் பெரும்பாலும்.
ஒரு பொதுவா சங்க இலக்கிய புலவர்கள் மற்றும் அவர்களின் படைப்புகள் மீது ஒரு நையாண்டி விமர்சனத்தை இந்த கதையில முழுக்க முழுக்க சொல்லி இருக்கிறார். குறிப்பா அக்கால இலக்கிய போக்கையும் இலக்கியங்களில் நிலவிய வஞ்சக இலக்கிய புலவர்களில் இடையே நிகழ்ந்த வஞ்சகத்தையும் இந்த கதை சித்தரிக்கிறது. மறைமுகமா இல்ல, வெளிப்படையாகவே அவர் இது பண்ணிருக்காரு. ரொம்ப முழுவதும் கிண்டல் தான். இது வேற இதுல ஒண்ணு நிறைய சொற்கள் செய்யுள் வடிவில் இருக்கிறதுனால சொற்கள் புரியாது. அப்புறம் வடமொழியும் நிறைய வடமொழி சொற்களும் நிறைய கலந்திருக்காரு. அதனால கொஞ்சம் அதை படிச்சிருந்தா நான் முழுமையா பொருள் உணர்ந்து சொல்லியிருப்பேன். வாசிக்காததுனால அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நீங்க சொன்ன அனைத்தும் உண்மைதான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன அனைத்தும் உண்மைதான். ஒரு கதைன்னா நான் வாசித்து பார்த்துட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 7, 8, 10க்குள்ளதான் இருக்கும். முக்கியமான வாக்கியங்கள் வார்த்தைகள்னு அடிக்கோடு போடுவேன் பென்சிலால. ஆனா இந்த கதையை நான் படிச்ச விட்டு எல்லா வரிகளையுமே நான் அடிக்கோடு போடணும் போல இருக்கு. புரிஞ்சதும் இருக்கு, புரியாதுதான். 80% புரியாத வரிகள் தான். அந்த வார்த்தைகள் உச்சரிக்கவே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. கடகடன்லாம் வாசிக்க முடியாது. இது நிதானம் தேவை அப்படின்னு. நன்றி நன்றி ஐயா. அடுத்து நம்ம ஒரு கதை முடிச்சோம்னா எல்லாரும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி முடிச்சுட்டு தான் நம்ம பின்னோட்டத்தை நிறுத்துவோம். கால வரையறைன்னு எதையுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா அதையெல்லாம் உள்வாங்கி பொறுமையா கேட்டு நமது நிகழ்ச்சியை அழகா ஒருங்கிணைத்து போகக்கூடிய நமது ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் இன்னைக்கு பின்னோட்டம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. நாம கொடுத்திருக்கோமா இல்ல அவர் எடுத்திருக்காரான்னு தெரியல. அந்த பின்னோட்டம் வழங்க பல நாள் மனசுல தேக்கி வச்சிருந்ததை சொல்லவே முடியாது அந்த கதையை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறப்போ. ஆனா நான் சொல்லிடுவேன் விதிவிலக்கா, என்னால கட்டுப்படுத்த முடியல. ஐயா நிதானமா கொண்டு போவாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஐயா வாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் கருத்துக்களை வாரி வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்ப கீரா பிரபாகர் வந்திருக்காரு, கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. சரிங்க ஐயா, அவரை அழைச்சிடுறாங்க ஐயா. சிறு தடங்களுக்கு வருந்துகிறேன். இப்போ நமது பெரும் மதிப்பிற்குரிய நம் இணையத்தில் தொடர்ந்து இணைந்து நம்மையும் நம் நிகழ்ச்சியையும் பெருமைப்படுத்தக்கூடிய ஐயா பிரபாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அப்போதான் வந்த இருந்த ஒரு பக்கம் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு பொதுச் செயலாளர் நமக்கு என்ன விஷயம்னு டெய்லி போட்டு விடுவாங்க. நமக்கு இன்னைக்கு போட்டு விடல. பொதுவா நான் வந்தேன். நேத்தை விட இன்னைக்கு எனக்கு இதனுடைய இது குரூப் என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த இதை கேட்கணும்னு நான் வந்தேன். சொல்லுங்க நீங்க கருமுருகன் ஐயா. அடேப்பா, பொதுச் செயலாளருக்கு எழுத்து ஈடுபாடுல அவ்வளவு ஒரு ஆர்வம் அவருக்கு. அவர் படிச்சது டாக்டருக்கு படிச்சிருக்காரு. இருந்தாலும்
அவருடைய அந்த ஆர்வம், அந்த 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 இதனுடைய விஷயங்கள், அது அவர் பண்றத பெருமிதப்படுறேன் நான். யாரும் அப்படியே அந்த இதுல வராது. வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படி அவருடைய பொதுச் செயலாளர் பண்ணிட்டு இருக்கார். பண்ணட்டும். பண்ண உயர்வு தான். அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. இன்னைக்கு என்ன நிகழ்வுங்கிற இது எனக்கு தெரியாது. நான் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணேன். இது யாருமே பண்றது கிடையாது. நல்ல ஒரு ஒரு படைப்பாளிய படைப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 சிகரம் கிடையாது. சிகரம் உச்சத்தை அடைஞ்சவங்க படைப்பு நல்லா இருக்குன்னா அதை வாசிச்சு அதை சொல்லணும் இல்லையா? வாசிப்பாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு. அது அல்ல கீராவுடைய விஷயம். அந்த படைப்பு நல்லா இருந்தா அதை வாசிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பொதுச் செயலாளருடைய அப்பா தனுஷ்கோடி ராமசாமி ரொம்ப நெருக்கம் நமக்கு. அவங்க அந்த மாதிரி அவரும் சொல்லுவார், ராமசாமி ஐயா தனுஷ்கோடி, அதெல்லாம் லேசா அப்படின்னு வந்து வந்து படைக்கக்கூடிய அவங்க விஷயங்கள் கிரகிச்சு அவங்க செஞ்ச இது அந்த இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி பையன் ஒரு பொதுச் செயலாளர் இந்த விஷயங்கள் பண்றாரு. அவர் டாக்டர் ஆகி நம்ம பிள்ளை டாக்டர் ஆகி டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆக்கியிருக்காரு. இருந்தாலும் அவரு டாக்டர் விஷயம் இருக்கட்டும், நம்ம இத பண்ணணும் அப்படின்னு பெரும் குடுப்புன இவர் பண்ற விஷயம், அறம் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, அடே மறக்க முடியாது. சரி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. அடுத்து நமது ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை வருக, பின்னோட்டம் தருக. ரொம்ப எதிர்பார்க்கிறோங்கய்யா, சுருக்கி சொல்லிடாதீங்க. நன்றி. நன்றி தோழமையே. இலக்கிய மம்ம நாயனார் புராணம் இந்த கதை கொஞ்சம் சிறுகதை உலகில் கவனம் பெற்ற சிறுகதை. நம்முடைய புதுமை பித்தன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் எழுதிய ஒரு 108க்கு மேற்பட்ட சிறுகதைகளில் 7 சிறுகதைகளுக்கு மட்டும்தான் அடிக்குறிப்பு கொடுத்திருக்கு. நிறைய கதைகள் இருக்கு, அதுல 7 கதைக்கு அடிக்குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, பொருள் தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் அடிக்குறிப்பு கொடுத்திருக்கிறார். என்ன அடிக்குறிப்புனா, அதுல ஆசையுற்று அறையலுற்றேன் காசில் கொற்றத்து என்கிற ஒரு கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய அந்த அவையடக்க பாடலுடைய வடிவத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். அங்கே என்ன பொருள் தரும் அப்படின்னா, ராமனை குறிக்கும், ராமனை பற்றி அவன் குற்றமில்லாத வெற்றியை உடையவன் என்கிற பொருள் தரும். ஆனால் அதே பொருள் இங்கே தந்து விடுமோ என்கிற ஐயப்பாடு நம்முடைய படைப்பாளிக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு படைப்பாளி என்பவன் சிறுகதையை படைக்கின்ற பொழுது தான் என்ன நோக்கத்திற்காக அந்த கதையை படைத்தாரோ அந்த கதை வாசகனிடம் சென்றடைய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய முன்னுதாரணம் இந்த கதை. அவர் சொல்ற இடம் என்ன அப்படின்னா, காசில்லாத அரசாட்சி. அவன் ஒரு அரசன் மாதிரி தான். நம்ம புராணத்துல பார்த்தீங்கன்னா, அவரும் எப்படி சரியா சொல்றது, அவன் ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை, ஆனா அவன் ஒரு அரசாட்சி போல இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஒரு பகடி நிலையிலே அது. ஏன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி நம்முடைய சாத்தூர் கணேசன் தான் பயன்படுத்துவார். பகடி செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவார்.
அப்படித்தான் இந்த கதையை அவர் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். இந்த கதையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த சிறுகதை இலக்கிய உலகில் அப்பேக்கு அவர் எழுதுகின்ற பொழுது எழுத்தாளர்களிடம் போலித்தனமும் தற்பெருமையும் இருந்தது. அந்த தற்பெருமையும் அதுக்கு புனைப்பெயர்ல நிறைய எழுதுறது, அப்படி எழுதுறது, இப்படி ஒரு புனைப்பெயர் கிடையாது, ஏகப்பட்ட புனைப்பெயர்ல எழுதுறது. இதை ஒரு படைப்பாளியாக அவர் பார்க்க, ஏப்பா நீ ஒரு படைப்பாளிப்பா, நீ என்னப்பா பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைய நீ வெளியில சொல்லணும். வெளியில சொல்றதுக்கு தான் நீ ஒரு படைப்பாளி. நீ ஒரு பெரிய பிரம்மாண்டம் கிடையாது. நீ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காக அல்லது சமூக கண்ணோட்டத்தோடு ஒரு படைப்பை அடுத்த தலைமுறைக்கு அல்லது வாழும் தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதாக அவர் அறிந்து கொண்டுதான் இந்த கதையை தொடக்கத்துல அழகா சொல்றாரு. எவ்வளவு பேர் பாருங்களேன், புனைப்பெயர ஒரு இலக்கிய எழுத்தாளர் என்னது அனாமத்துப்பட்டியிலிருந்து எல்லாம் அப்படி ஒரு சர்ச்சையாக அவர் இந்த கதையை கையாண்டு இருக்கிறார். அது மட்டுமா, நிறைய இடங்களில் சொல்லாட்சி இருக்கிறது, நகைச்சுவை இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த ஜென்மத்துல நான் அத புனிதவதி அம்மா பேசும்போது சொன்னாங்க, ஒரு காப்பியத்துல எடுத்துக்கிட்டு காப்பியத்துல இருந்து நாம இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காப்பியம் எதற்காக படைக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காக, மக்களுடைய வாழ்வியலை ஒரு செழுமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்ட காப்பியங்களில் புனையப்பட்ட நிகழ்வுகளை இன்றைக்கு மனித உலகம் எப்படி பார்க்கிறது என்றால், அது நடந்திருக்கிறது, இன்னும் நடக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறதை ஒரு 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 பெருகி வருகிற கூட்டமாக இன்றைக்கு மானுடவியல் இருக்கிறது. அதை உடைப்பதற்காகத்தான் நம்முடைய புதுமை பித்தன் இந்த கதையின் வாயிலாக பகடி செய்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் இன்னொரு ஜென்மத்துல பிறப்பம் சொல்றாரு. பிறப்பம் சொல்றது மட்டும் கிடையாது, அவர் பிறந்தது மட்டும் அப்படியே அவர் பிறக்கிறாரு. பிறந்தது மட்டும் கல்யாணம் பண்றாரு, மன்னனுக்கு பாராட்டுறாரு, மன்னன் கூப்பிட்டு விடுறான், பயப்படுறான், இதுல எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, உலக இலக்கியம் பெற்றது இன்புற்று என்னே என்னே அப்படின்னு ஒரு வரியை அவர் பயன்படுத்துகிறார். என்ன இலக்கியம், உலக இலக்கியம் எதுக்கு தெரியுமா? மனித வாழ்வியலை இன்புற்று, அதுல இருக்கக்கூடிய குறைகளை களைந்து நிறைகளை பெருக்குவதுதான் இலக்கியம். அதை விட்டு விஷத்தை விதைக்கப்படாது, நம்ம இன்னைக்கு கூட சமீப காலங்கள் எப்படி இருக்கிறது என்றால், தனக்கு கிடைக்கப்பட்ட புகழை எல்லாம் அது ஒரு கமர்ஷியலாக ஆக்குகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஒரு 4-5 நாள் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தனக்கு இருக்கிற புகழ், தனக்கு இருக்கிற உச்சத்தை அது வேறு விதமாக கார்ப்பரேட்டாக மாற்றுகிற வாழ்வியலை இன்றைக்கு இளையோர் கூட்டம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, எல்லாம் புகழ் அடைஞ்சுட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இளையோர் கூட்டத்தை எப்படி வேணாலும் அடைமாற்றுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு யுகம் போகுது. அப்படின்னா புதுமை பித்தன் அன்னைக்கே அடிச்சிட்டாரு. டேய், அந்த கதையை வேற வச்சுக்கலாம், ஏன் புராணம் சேர்க்கிறார்? புராணத்தை நடிகன் வந்துருச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. நடிகரா பாருங்க, சரிங்களா? ஒரு அதிகாரியா பாருங்க, ஒரு கற்றவனாக பாருங்க. நீங்க அதை விட்டு மருத்துவராக பாருங்க. அதை விட்டுவிட்டு அதை தனக்கு கிடைத்த புகழை வேறு விதமாக பொருள் ஈட்டுவதற்காக அல்லது அதிகாரத்தை ஈட்டுவதற்காக வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலை ஒப்பிட்டு புதுமை பித்தன் அன்னைக்கே அது ஒரு பகடிக்கிழங்க. நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், 7 சிறுகதைகளுக்கு மட்டும்தான் அவருடைய அடிக்குறிப்பு. நீங்க சிறுகதைக்கு அடிக்குறிப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புதுமை பித்தன் ஒரு உத்தி செய்யறாரு, 7 சிறுகதைகளுக்கு அடிக்குறிப்பு கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, வேற ஒரு வார்த்தையை அவர் கதையினுடைய மூலக்கூறுவா வேற எதையும் கொண்டு வரல, புராணத்தை எடுக்கிறார். அந்த தலைப்புல புராணங்கிற பேர் வைக்கிறாரு. பேரு மட்டும் கிடையாது, அந்த பேரே ஒரு வித்தியாசமான பேரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், என்ன புராணம்? இலக்கிய மம்ம நாயனார் புராணம். அந்த மம்ம அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கிறது, பம்ம அப்படிங்கிறதா. பிரச்சனை வந்த பிறகு பம்மீரம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறோம், எந்த இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது எந்த வாழ்வியலாக இருக்கட்டும், மனித சமூகத்திற்கு பயன்பட வேண்டுமே தவிர மனித சமூகத்தை காயப்படுத்தி அந்த காயத்திலிருந்து வாழ்க்கை தொடங்கினால் இந்த உலகம் சீரழிவது மட்டும் கிடையாது. இந்த உலகத்திற்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனை நாடு இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கிறது. அதையெல்லாம் சிதைத்து விட்டு
ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை புகழ் பாடுகிறார் தான் கதையினுடைய தொடக்கத்துல போகுது. அவ்வளவு பேர் அடுக்கி இன்னைக்கு தோதான கதை. பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதையை நான் படிச்ச பிறகு நான் யோசிச்சேன், இந்த பாப்பா எப்படி இந்த கதை சொல்ல போறான். அதுவும் ஒரு கல்லூரி மாணவி சிரமப்படுவாளேன்னு பாப்பா தெளிவா சொல்லிட்டான். நான் வாசிச்சிடவான்னு கேட்டான். அப்பவே அவ ஜெயிச்சிட்டான். கதை சொல்றதுல அந்த பாப்பா ஜெயிச்சிட்டான். வாசிச்சது மட்டும் கிடையாது, இந்த சமூகத்திற்கு தேவையான கதை. உங்களுடைய பேரை அடுக்குவதற்காக, உங்கள் புகழை அடுக்குவதற்காக, இப்படித்தான் நான் பிறந்து வந்திருக்கேன், இதுக்காண்டிதான் நான் பிறந்து வந்திருக்கேன், கதையை தானே நான் பிறந்து வந்தே இதுக்காண்டி தாங்க அப்படி என்று உலகத்தை ஏமாற்றாதீர்கள் என்கிற நிலைப்பாட்டினை அன்றைக்கே புதுமை பித்தன் விளக்கியிருப்பதாகவே நம்முடைய கருத்து நோக்கத்தில் பார்க்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும். எவ்வளவு அருமையான ஒரு பின்னோட்டம். இந்த பின்னோட்டத்தெல்லாம் ஒருங்கிணைப்பாளர்ன்ற பேர்ல நாங்க நாளும் இழந்துகிட்டு வரோம். இருந்தாலும் இனி வரும் நாட்கள்லயாவது அவ்வப்பொழுது நீங்க ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எங்களுக்கும் சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அடுத்து இறுதியாக நமது நிகழ்ச்சிக்கு மகுடமாக இருக்கும் நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்களின் சிறப்புரைக்காக காத்திருக்கிறோம். இது ஐயா அவர்களுக்கான நேரம். ஐயா அவர்கள் வருக, சிறப்புரை தருக. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முழுக்க ஒரு செய்யுள் வடிவிலான ஒரு கதையை இன்றைய படிச்சிருக்கோம். பிரியதர்ஷினி ரொம்ப அருமையா வாசிக்கிறதே கூட கஷ்டம்தான். இலக்கியம் அம்மா நாயனார் புராணம். ஒரு தோழர் கருமுரன் சொன்ன மாதிரி ஒரு இலக்கிய கருத்தாக இருந்துகிட்டு இருக்க ஒரு இதுல பகடி செய்யறதுதான் என்னோட கதை. இருக்கும் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நட்புகு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொட்டத்து ராமன் கதை அறோ. அப்ப ஒரு கம்பன் என்ன சொல்லுவான்னா, ஒரு பூனை ஒரு பார்க்கடலை போய் பார்த்து அப்படியே அந்த பார்க்கடல் முழுக்க நக்கி குடித்திடுற மாதிரி கம்பன் கதையை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல வர அந்த பாட்டினுடைய இதையும் உள்ள வருது. இப்போ கம்பராமாயணம் இவர் எப்படி இருக்கிறாரு, இதுல பல புராண கதைகளை எல்லாம் உள்ளே இழுத்து அடிச்சுக்கிட்டு போறாரு. இது ஒரு அந்த அவங்க ஊரு அனாமத்துப்பட்டியில ஒரு பெற்றோர் இருக்காங்க. அவங்க ஒரு 40 வயசு இருக்கிறப்ப அவங்களுடைய செயல் இல்லாமல் அவங்க ஒரு 1000 மண்டபம் அந்த ஊர்ல இருக்கு. அந்த 1000 மண்டபத்திலையும் 1000 வௌவால்கள் இருக்கு. இது ஒரு மேஜிக்கல் ரீல்ஸ் மாதிரி இந்த கதை போயிடுது. அந்த 1000 வௌவால்ல ஒரு வௌவால் அந்த இந்த நம்ம கதாநாயகரின் அம்மாவுக்கு கனவுல சொல்றாங்க, உங்க வயிற்றுல நான் அவதாரம் எடுக்க போறேன், அது குழந்தையா பிறக்கும்னு சொல்றாங்க. இது என்னன்னா, நீங்க புத்தரனுடைய மாயாதேவியினுடைய கனவுல அவங்க ஒரு விரதம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப புத்தரோட அப்பா வேற பக்கம் இருப்பார். ஆனா அவங்க விரதம் நான் அவங்க இதுல அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு அவதார புருஷர் உங்களுடைய கருவுல உருவாக போறாரு. இது பல இதுகள்லையும் இருக்கும், மாதாட்டையும் இருக்கும். இப்படி நீங்கள் எந்த ஒரு புனித தெய்வத்தை எடுத்தாலும் அந்த அதை ஒரு இதா கொண்டாடுறாரு. அப்படி இது சூழலையே ஒரு மாதிரி இதாக்குறாரு. முதல்ல சொன்னாங்களே, அவருடைய உயிர்மை எழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் கலந்து எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கோ அத்தனையிலையுமே அவருக்கு பட்டா இருக்கு. அப்படிப்பட்ட அவர் பொய்யவே இதா இருக்கக்கூடியவர், மத்தவங்க பர்ஸ் தான் தன்னுடைய சொந்தம் நினைக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு கதாநாயகரை பத்தி தான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த ஒவ்வொரு படலமாக போறார். திரு அவதார படலம் இதான் அவர் எப்படி பிறந்தாருன்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் தில்லை ஏகிய படலம், இது தில்லைக்கு போறது. அங்க தில்லை நடராஜனுடைய நடன வடிவம் இருக்கக்கூடிய தில்லை இதுல இவங்க போறாங்க. இவங்க ஊர்ல இந்த பையன் வளர்ந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த குழந்தை வளர்ந்தது அப்படியே இலக்கிய செய்யுள்ள எப்படி வளர்ந்தாரு, என்ன வளர்ந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் திருமண படலம் கோளரின்றது சிங்கம் போல அந்த சூரியன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செய்தி கொடுக்க அந்த கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. பிரஜாபத்திய கோத்திரம், சும்பன்ன சூத்திர, அபான பிரண்ண சர்ம புதல்வன். கோத்திரம்ன்றது
பரம்பரை. அந்த கோத்திரத்தோடைய பரம்பரை தான் சூத்திரன். இதெல்லாம் சொல்லி அந்த பிராமண பெயர்ல உள்ள இது எல்லாம் சொல்லி போறார். இவங்கள வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாரு. கல்யாணம் முடிச்சு அவங்க இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் சொல்றாரு. அவங்க எப்படி இருந்தாங்க, மன்மதன் போல எப்படி எல்லாம் அவங்க இதான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு குலோத்துங்க பாண்டியன் வந்து இவங்கள வந்து கூப்பிடுறான். கூப்பிடுறப்ப இவங்க வந்து அந்த யாமார்க்கும் குடியெஞ்சோம் நமனுக்கெஞ்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு திருநாவுக்கரசர் இருப்பலாம். ஒரு மன்னன் கூப்பிட்டு விட்டா, நாங்க வந்து சிவனுக்கு அடிகாலார் தான். உனக்குடைய ஆணையை நாங்க இது பண்ண மாட்டோம். பயமும் எங்களுக்கு கிடையாது. இனி கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லலாம். ஆனா இந்த புலவன் சொல்ல முடியுமான்ட்டு அவர் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து பல்லவனுடைய நகரத்துக்கு போயிடுறான். பல்லவ நகரம் எது இருக்கு? அது வந்து வைசும் கொக்கு இறக்கையை பஸ்பமாக ஆக்கி குழலில் வைத்து கையில் குளிர்ச்சியாக வைத்து அப்படி ஒரு புராண கதை இருக்கு. கொக்குன்றது ஒரு கடவுள் தன்மையோட புராண கதைகளை பல இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கும். அதோட ரெக்கைய வந்து எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கையில வச்சு குழல்ல வச்சு பண்றது. அது ஒரு புராணத்தையும் உள்ள கொண்டுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா முடிக்கிறது வந்து வைசும்ப நாயனர். அது வந்து அவர் யாருன்னா ஒரு வேதத்தை எழுதியவர், மகாபாரதத்தை எழுதியவர். இப்படி ஒவ்வொரு புராணங்கள்லயும் உள்ள கூறுகளை எல்லாம் எடுத்து ஒரு மோசமான ஒரு எழுத்தாளர். அவர் வந்து அவருடைய பிறப்பில் இருந்து அவர் எப்படி வளர்ந்தாரு, எப்படி கல்யாணம் முடிச்சாரு, என்ன மன்னர்கள்ட்ட இருந்து எப்படி வந்தது. கம்பனை வந்து அவங்க கூப்பிட்டு விடுவாங்க. ராம காதை பாடுறதுக்காண்டி சோழன் கூப்பிட்டு விடுவான். அதையெல்லாம் உள்ள கொண்டு வந்து அதுல இருந்து தப்பிச்சு பல்லவ தேசம் வந்து பௌத்த சமய கதைகளையும் எல்லா புராணங்களையும் பரவலாக என்னென்ன புராணங்கள்ல உள்ள கதைகள் எல்லாம் ஒரு இடையூறு செய்கிறார். இது வந்து இவருக்கு வச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு புராணத்தை செய்யுளை மிகச்சிறந்த செய்யுளை பாடியுள்ளார். கிண்டல் முழுக்க முழுக்க கிண்டல். ஒரு அவனை மோசமான ஒரு ஆளாக சித்தரித்து அடுத்தவன் பரிசில் உள்ள காசை எடுக்கவன் பொய்யேதான் அவனுடைய ஒரு லட்சியம். அப்படி யாரும் தெரியல. ஒருவேளை அந்த புதுமை பித்தன் காலத்தில் இருந்த யாரோ ஒரு பிராமண எழுத்தாளரை செய்து இருக்கிறாரா என்றதெல்லாம் தெரியல. ஆனா மற்ற எல்லா புராண உள்ள கதைகளையும் உள்ளே அங்கங்க சொறி சொறி கேக்குதா இப்ப? கேக்குதுங்கய்யா. எல்லா புராணங்கள்ல இருந்தும் கதைகளை எல்லாம் இணைத்து இணைத்து நாரதரோ இல்ல மகாபாரதத்தை எழுதியவரோ இல்ல வந்து கொக்கு பஸ்பமான கதையோ இது ஒவ்வொன்றை பத்தி பேசிட்டு போனாலும் ஒரு மிக விரிவான கதையாக இது போகும். நான் வரும் காலங்களில் வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம். பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா. அரச்செல்வியம்மா, தர்ஷினி, நீங்க உங்களுக்கு நிறைவா எதுவும் சொல்ல விரும்புறீங்களாமா? நானாங்க ஐயா? எது இல்லைங்க ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க ஏன்னா ஏதோ சும்மா மேம் தான் படிச்சுட்டு இன்னைக்கு படிச்சுட்டு சரி சொல்ல சொன்னாங்க. நேத்து கதை வந்து சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க மேம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் நான் சரி ரீட் மட்டும் பண்றேன் மேம், அவங்க வேணா சொன்னாங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வேணா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா, நீ உன்னால எவ்வளவு சொல்ல முடியுதோ அவ்வளவு மட்டும் சொல்லுப்பா
அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரிங்க மேம் அப்படின்ட்டு நானும் சொல்ல. ஓகே, நன்றிமா. தோழர்களே, தமிழ்நாடு கலை நன்றிங்க இலக்கிய ஐயா. பெருமன்றம் அரசலிமா சொல்றீங்களா இல்ல நானே சொல்லிடவா? தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இந்த இணையவழி தொடரில் கதை சொன்ன அருமை மாணவி பிரியதர்ஷினி அவர்களுக்கும் பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நேர்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கலவுகளோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்க ஐயா.